மிரள வைத்த இராணுவ அணிவகுப்பு. சீனா உலகிற்கு சொல்ல வருது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சீனா ஒரு பெரிய அணிவகுப்பில் பல புதிய ஆயுதங்கள், ட்ரோன்கள், அப்புறம் பிற இராணுவ தளவாடங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய இராணுவ அணிவகுப்பை நடத்தியிருக்காங்க. 26 நாட்டினுடைய தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. மிக பிரமிப்பாக இருக்குது இந்த செய்தி கேட்கும் போதே. இது அமெரிக்காவுக்கும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கும் தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு தெளிவான செய்தியாக தான் உலக அரசியல் பேசக்கூடியவங்க பார்க்குறாங்க. இந்த நிகழ்வில் ரஷ்யாவினுடைய விளாடிமிர் புதின் மற்றும் வடகொரியாவினுடைய கிம் ஜாங் உன் அதிபர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தலைவர்கள் ஜி ஜின்பிங் வரவேற்பு கொடுத்தார். ரஷ்யாவும் வடகொரியாவும் பொருளாதார ஆதரவு மற்றும் நிறைய விஷயங்களுக்காக சீனாவை நம்பியிருக்காங்க. சீனா பலதரப்பட்ட ஆயுதங்களை ரொம்ப சீக்கிரமாக உற்பத்தி பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த அணிவகுப்பின் மூலமாக தெல்ல தெளிவாக தெரியுது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த அணிவகுப்பு ரொம்ப புதுமையான மற்றும் மாறுபட்ட ஆயுதங்களை, குறிப்பாக ட்ரோன்கள் அப்புறம் ஏவுகணைகளை காட்சிப்படுத்தியது. இது அவங்களுடைய பாதுகாப்பு தொழில்துறை வளாகம் எவ்வளோ மேம்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத பிரதிபலிக்குது. வெடிமருந்துகள், கப்பல்கள், இந்த தளங்கள் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய திறன் சீனாவுக்கு இருக்குது. அதில் டோங்ஃபெங் 61 அதுவும் அடங்கும். ஏன்னா இந்த ஏவுகணை அப்படிங்கிறது பல ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடிய திறன் கொண்ட அதிநவீன ஏவுகணையாக பார்க்கப்படுது. அடுத்து வடக்கு சீனாவிலிருந்து ஏவப்பட்டு அமெரிக்காவை தாக்கக்கூடிய டோங்ஃபெங் 5C கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய பாலிடிஸ் ஏவுகணை. இது மட்டும் இல்லாமல் குவாங் கில்லர் அப்புறம் டோங்ஃபெங் 26D இடைநிலை தூர ஏவுகணை. இது குவாமில் இருக்கக்கூடிய முக்கிய அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கக்கூடிய சக்தி கொண்டது. YJ-17 மற்றும் YJ-19 போன்ற பல ஹைப்பர்சோனிக் கப்பல் தாக்கும் ஏவுகணைகளும் இருந்தது. இது ரொம்ப வேகமாக பறக்கக்கூடியது. ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை தவிர்க்க கணிக்க முடியாத வகையில் பயணிக்கக்கூடியது. ஏவுகணைகள் மீது எவ்வளவு கவனம் செலுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்குது. சீனா தன்னுடைய தடுப்பு மூலோபாயத்தின் முக்கிய பகுதியாக ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட் படைகளை உருவாக்கிட்டு வராங்க. அமெரிக்காவினுடைய கடற்படை மேலாதிக்கத்தை எதிர்கொள்ளவும் சீனா இதை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரோன் காட்சிப்படுத்துதலை பார்க்கும்போது சீனா தன்னுடைய இராணுவ மூலோபாயத்தை எந்த திசையில் நகர்த்த விரும்புகிறாங்க அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிய வருது. சீனா அதிகரிக்க விரும்புவது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய கட்டமைப்புகளை மாற்றவும் விரும்புகிறாங்க. பல நாடுகள் தங்களுடைய இராணுவ அமைப்புகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து இன்னும் கவலை கொண்டிருக்காங்க. அதோட செயற்கை நுண்ணறிவை இலக்கை தகர்க்கும் நுகர்வு சங்கிலியில் பயன்படுத்தப்படுவதில் நாம் எவ்வளவு தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு பல நாடுகள் யோசிக்கிறாங்க. சீனா அதனுடைய இராணுவ தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா விரைவாக எட்டி பிடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறதையும், ஒரு பெரிய ஆயுத கிடங்கை கட்டி எழுப்புவதற்கான வளங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறதையும் இந்த அணிவகுப்பு தெளிவாக காட்டுகிறது. ஆனால் இராணுவ செயல்பாடுகளை அமெரிக்கா இன்னும் முன்னிலை வகிக்கிறாங்கிறதும் நாம் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. அமெரிக்க இராணுவம் சிறந்து விளங்குறாங்க. ஏன்னா களத்தில் இருக்கவங்க சூழ்நிலை பொறுத்து முடிவுகளை எடுக்க முடியும். தேவைப்பட்டால் அவங்களுடைய சண்டை உத்திகளை மாற்ற முடியும். அது கீழிருந்து மேல் அப்படிங்கிற அணுகுமுறைன்னு சொல்லுவாங்க. அந்த அணுகுமுறை இன்னொரு பக்கம் சீனா பார்த்தீங்கன்னா மேல் கீழ் அணுகுமுறை கொண்டிருக்காங்க அப்படிங்கிற, அப்படியே அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. அங்கே அவங்க பளபளப்பான ஆயுதங்களை வச்சிருக்கலாம், ஆனால் மேலிருந்து ஒரு உத்தரவை பெறும் வரை அவங்க ஒரு விரலை கூட அசைக்க மாட்டாங்க. 20க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய தலைவர்கள் இந்த நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆயுதங்கள் மற்றும் டாங்கிங்களுடைய அணிவகுப்பு அடிப்படையில் சீனா ஆயுதங்களை வாங்கக்கூடியவர்களுக்கு விற்பனை செய்வதற்கான ஒரு மாபெரும் களமாக இருந்தது அப்படின்னும் பார்க்கணுது. தங்களுடைய வியாபாரத்தை, ஆயுத வியாபாரத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய வகையில் கூட இது இருந்தது அப்படிங்கிற ஆங்கிலும் பார்க்க முடியுது. மியான்மர் போன்ற சில நாடுகள்லாம் ஏற்கனவே சீனா ஆயுதங்களை அதிக அளவில் வாங்கி வர்றாங்க. ஆனால் புதிய வாடிக்கையாளர்களுக்கு விற்பது அப்படிங்கிறது ஆர்டர்களை அதிகரிப்பதன் மூலமே சீன அரசாங்கம் தன்னுடைய செல்வாக்கை உலக அளவில் விரிவுபடுத்த முடியும். சீன அதிபர் அவரோட எல்லா புறத்திலும் நின்ற முக்கியமான வாடிக்கையாளர்கள் விளாடிமிர் புதின் மற்றும் கிம் ஜாங் உன் மூவரும் ஒன்றாக அணிவகுத்து நடந்து சென்ற மேடையில் நிற்கும் போது 3.60 முக்கிய முன்னணியாக தோன்றினார். 3 முக்கிய தலைவர்கள். இது அமெரிக்காவுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியாக சொல்லுகிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு.